விருச்சக ராசி, விருச்சக லக்னம். காலபுருஷனுக்கு 8வது வீடு. செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு. சந்திரன் நீசம் அடையக்கூடிய வீடு. அங்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாரோடைய ராசியா இருக்கிறதுனால, எப்பவுமே கோவம் அப்படிங்கிறது சட்டுன்னு வெளிப்பட்டுருங்க. என்ன பேசினாலும், நான் இப்படிதான். போயிட்டே இருங்க. தவறுக்கு ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா, துணை நிற்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன சொல்லிட்டோம்னா, அது எவ்வளோ வருஷம் ஆனாலுமே அதைய மறக்காம இருக்கக்கூடிய நபர்கள். அதேபோல எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே, அதையுமே கடைசி வரையும் ரொம்ப வருஷமாயும் நெனச்சு பார்க்கக்கூடிய நபர்கள். இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் பத்தி நம்ம நெறையாவே பேசியாகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கு. பொதுவாக இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு கோபதாபங்கள் அதிகமாக வரும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. இந்த 10 பேர் முன்னாடி பேசுறது, 20 பேர் முன்னாடி பேசுறதெல்லாம் இவங்களுக்கு அப்படியே டக்குன்னு ஒரு விஷயங்களும் சொல்லிடுவாங்க. நேக்கா பேசுறது, அமைதி, இது எல்லாத்துக்குமே வந்து விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ஆனவங்க எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள சீக்கிரம் சட்டுன்னு ஏமாத்திடலாம். இந்த மிதுனம் அப்படிங்கிற இந்த ராசிக்கு 8வது ராசியா வருது. மிதுனம் வந்து அப்படி புதன்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, நேக்கா ஒண்ணு பேசி முடிச்சிடும். புதனா இருக்கட்டும், கன்னியா இருக்கட்டும், அதே போல குரு ராசி எல்லாமே நேக்கா வெளியே வந்துடும். ஆனா இந்த விருச்சகம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசியே ஒரு இடத்துலயும் பிரச்சனை ஆகுறாங்க. பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. ஏனோ இன்னைக்கு இவங்களுக்கு கஷ்ட காலமா இருக்கு. பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம். இருக்கும்போது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லாத போது இன்னைக்கு இவங்களுக்கு வேணும்னு கேட்கும்போது பண்றதுக்கு ஆளுகளே இல்ல. வீட்டுக்குள்ளார இருந்துட்டே நான் இல்லைன்னு சொல்றது, போனை பார்த்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் தான் இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இப்படிக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். நிறைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நான் எதுலையாவது போய் மாட்டிக்கிட்டேன், இதுல இருந்து நான் மாட்டுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ உஷாரா இருந்தும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்படி. எல்லாருக்குமே நல்லவனா இருந்தேன். இன்னைக்கு எல்லாருமே என்னை கெட்டவனா பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். நன்மை மட்டுமே செஞ்சேங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு தீமை மட்டுமே நடக்குது. குடும்பத்துல விருச்சிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியே சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்ககிட்ட பொருளாதார உதவிகள் பண்ணனவங்க இவங்க தான் வாங்கியிருக்காங்க, இவங்க வாங்கலன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பொருளாதார உதவிகள் மற்றவங்களுக்கு நிச்சயமா செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு வேணுங்கும் போது டோர் லாக், டோர் க்ளோஸ், அல்லது நீங்களே பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டு செஞ்சக்கூடிய உதவிகள் எல்லாமே இன்னைக்கு துச்சமா தூக்கி வீசுறத பார்க்கலாம். எல்லாரும் எதிராளிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு விருச்சிக ராசியை காயப்படுத்துறதையும் நம்ம அதிகமாக பார்க்கலாம். பொதுவாக வந்து இந்த நேக்கு இதை ரொம்ப வந்து உஷாராக பேசணும், இது எல்லாமே தெரியவே தெரியாதுங்க. எங்கே இருக்கிறோமோ அதை ஃப்ராங்காக பேசுறதுனால வாழ்க்கையில் நிறைய அவமானங்களை சந்திச்சக்கூடிய விருச்சிக ராசி. நிறைய அவமானங்கள் இருக்கா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் விருச்சிகத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் நீங்கள் அவமானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடவே முடியாது. யாராவது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு 8 மாதத்துக்கு ஒருக்கா என்ன யோகாதிபதி தசா புத்தி நடக்கட்டும், கொண்டு வந்து ஏதாவது ஒரு அவமானத்தை தள்ளிடுவாங்க. ஏன்னா இது விருச்சிகத்துக்காகவே படைக்கப்பட்டதா அப்படி இந்த அவமானங்கள் அப்படிங்கிறது. காலபுருஷனுக்கு 8வது ராசியா இருக்கா, அதாவது எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, இருந்தாலும் என் வாசல் தேடி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லாத நாட்களே இல்லை. இது இல்லாம பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்தாரு, கொஞ்சம் ராசியை பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கெல்லாம் குரு 8ல மறைஞ்சு பொருளாதாரத்துக்காக அது ஓடாத நாட்கள்ல உன்னை காப்பாத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, காப்பாற்ற முடியாம திணறீங்க. இது திடீர் அதிர்ஷ்டதா வந்தா எங்களை வந்து பாத்தீங்கன்னா நாங்க மீண்டு வெளியே வந்துருவோமா, இதுக்கு மேல குடும்பத்தை பார்த்து சம்பாத்தியம் பண்ற குட்டிட்ட இனிமேல சம்பாத்தியம் பண்ணிடுவோமா. நிறைய எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்கன்னா அதே ஸ்டேஜ்லயே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. இதெல்லாம் ஏன்னு 1000 உங்களுடைய மனசுல கேள்விகள் இருக்கு. எங்க போனாலும் எது எடுத்தாலும் ராசிநாதனே 6ஆம் அதிபதி ஆகிறார். இத்தனை நாளா ராசிநாதன் பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனாலுமே ஓரளவுக்கு பாக்கியஸ்தானம் அதுவே பாதகம் ஆகுது. அங்கே போய் நீசம் அடைஞ்சார். ராசிநாதன் நீசம் அடைஞ்சா என்னங்க, எதுவுமே நடக்கவே இல்லை. எங்கே போனாலும் தடை, தாமதம், வரவுக்கு மீறிய செலவு, பணம் மிச்சம் பண்ண முடியல. இதுதான் தொடர்ந்து விருச்சிகம் சந்திச்சு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இன்னைக்கு ஒன்று நல்லது நடக்குது, நாளைக்கு உடனே ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். நேற்று நம்ம சந்தோஷமா இருந்தோம்ல, அதனால தான் நமக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனையாட்டு அப்படின்னு நீங்களே உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லாமே போயிட்டு இருக்கு. எது எடுத்தாலுங்க, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உதவிகள் எடுத்தாலுமே சரி, 2வது குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல முடிவெடுத்து நிற்கலாம். பாருங்க, சனி 5ல இருக்காரு, தொழில் ஸ்தானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்வையிடுறாரு.
சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா பலம் இழந்து காலப்படுறாரு. இந்த சூழ்நிலை ஜூலை மாத பலன்கள் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை தர போறாங்க? முதல் ராசிக்கு 3ல வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான், ராசிக்கு 5ல வந்து சனீஸ்வர பகவான், ராசிக்கு 7ல சுக்கிரன், ராசிக்கு அஷ்டமத்துல குரு சூரியன், ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன், ராசிக்கு 10ல வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துல சூரியன் அப்படிங்கிற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆகுது. அது கூட வந்து செவ்வாய் மற்றும் கேதுவோட இணையுது. ராசிநாதன் நல்ல பலம் பெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஜூலை அப்படிங்கிறது ஜூனை கடந்து வர ஜூனை எவ்வளவோ பரவாயில்ல இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்கிறக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக கொடுக்க போகுது. அதுக்கு ஏன் அப்படின்னு காரணம்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் திக்பலம் ஆகிறார். இப்படி திக்பலம் ஆகும்போது யோகத்தை கொண்டு வந்து அள்ளி வீசிட்டு போயிடும். என்ன முயற்சி பண்ணாலுமே சக்ஸஸ். இப்போ 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறதுனால பொதுவாகவே நான் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கேன், அரசாங்க சம்மந்தப்பட்ட தொடர்புகளில் இருக்கேன். என்னால் என்னோட குடும்பத்தில் என்னோட அப்பாவும் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிறாரு, என்னுடைய அம்மாவும் கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க, நானும் கவர்மெண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு நிறையா முயற்சிகள் எடுத்து அது எல்லாமே சக்ஸஸ்ஸு அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. கடைசி மார்க்கில் கிட்டத்தட்ட 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏமாந்துடுறேன். இருந்தாலுமே கடின முயற்சி. ஏன்னா ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம ராசியாக வர்றதுனால எந்த ஒரு விஷயமே 2வது முயற்சி எடுக்கும்போது நிறைய தடங்களை கொடுக்கும். நம்ம பண்ணலாமா வேண்டாமா, மறுபடியும் வந்து முயற்சி பண்ணலாமாங்கிற யோசனைகள் பயங்கரமாக இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில் இனி வரக்கூடிய காலங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், அரசியல் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், கோயில் சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய பணிகள், அதனால எனக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் இதெல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த கோச்சார காலங்கள் சப்போர்ட் பண்ண போகுது. அதே போல குழந்தை பேர் விருச்சிகத்தை பொறுத்தவரை இப்படி வளர்த்தணும் அப்படி வளர்த்தணும், குழந்தைய கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வருமானமே அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஒளிவு காலம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவாங்க. ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா தாய் அன்பு ரொம்ப அதிகங்க. அதனாலேயே வந்து நிறையா ஏமாற்றங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஏன் ஏமாற்றம்னு பற்றி பேசுகிறேன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உஷாராக பிழைக்கல. மற்றவங்க மாதிரி ஏமாத்துறதோ இல்லை நான் இப்படி தான் இருந்தால் இருங்க இல்லைனா போயிட்டே இருங்க, எனக்கு எவ்வளோ பணம் இருந்தாலும் வேண்டாம் அப்படிங்கிறனாலேயே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உண்டான பணத்தை சம்பாதிக்க முடியாமல் இன்றைக்கி தடுமாறிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் குழந்தை சார்ந்த முன்னேற்றங்கள் பயங்கரமாக ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை. 2வது வந்து நான் குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஹாஸ்பிட்டலாக போய் அலையிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, இருந்தாலுமே குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இந்த கோச்சார காலங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். 5ல் சனீஸ்வர பகவான் இருக்கிறது, 5ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்கிறதுனால என்ன முயற்சி எடுத்தாலுமே குழந்தை பேருக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடு தான் முக்கியம். பொதுவாகவே விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்துக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னைக்குமே தொந்தரவு. எது எடுத்தாலும் ஒரு வீட்டில் போய் ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. அங்கே என்ன போனாலுமே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க சுற்றி பற்றிங்கிட்ட யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டாங்க. அப்படி பேசினாலும் கடைசியில் அவன் ஏதாவது கொண்டு வந்து பிரச்சனையை தள்ளிடுவான். இந்த மாதிரி காம்பவுண்ட் சவர் பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை விருச்சிகத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். சுற்றியுமே வந்து அமைதியாக போகுது. டெய்லியுமே நான் இருக்கிற இடம் அமைதியாக இருக்குது, எல்லாரும் என்கிட்ட சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னா இங்கே இருக்கவே முடியாது. அதெல்லாமே விருச்சிகத்தோட சிறப்பு அம்சம். அப்போ இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னால் வாடகை வீட்டில் வசிக்கவே முடியல, வாடகை வீட்டில் ரொம்ப காலம் இருக்கவே முடியல, தொடர்ந்து பிரச்சனைகள் ஆகிட்டு இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், அதுக்குண்டான முயற்சியை நாங்கள் இறங்கலாமா, எங்களுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா குரு 8ல் இருக்குது. அப்போ பயமாக இருக்குன்னு ஒரு விஷயங்களும் தள்ளிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இனி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. திருமணம், அதாவது ராசிக்கு 7ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பலம் இருந்து ராசியை பார்க்கறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் இத்தனை நாளாக மனைவி சார்ந்த ஆதரவு இல்லை, குடும்பத்தில் யாருமே சம்பாதிக்கல, மனைவி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சனி சுக்கிரனை பார்க்குது பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு இணையாக நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு மனைவினால் ஆதாயம் நமக்கு அதிகமாக வரும். எவ்வளோ கஷ்டமான இடத்துல இருந்தாலும் அந்த மனைவி நம்மளை தூக்கி கொண்டு வந்து வெளியே விடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே மனைவி மூலமாக ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
இப்ப நீங்க கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். இன்னைக்கு ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்துல பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும். இப்ப பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து தசா, புத்தி, நடப்பு, அந்தரம், கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பிறந்த கால ஜாதகம் மட்டுமே 100% தீர்ப்பாகும். அப்ப தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.